Hello friends, welcome to Meera Mind Voice. Day 56, Sunday episode in Big Boss House. இன்னைக்கு எலிமினேஷன் டே. நல்லா போச்சு. இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இந்த வீடியோவை தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகே, இன்றைக்கி டாஸ்க்குக்கு போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி என்டர் பண்ணும்போதே கையில் ஒரு பொம்மையோடு என்டர் பண்ணார். இந்த மாதிரி அழகான ஒரு பொம்மையை கொடுத்து இவங்களெல்லாம் விளையாட சொன்னோம். ஆனால் இதை இப்படி பிச்சு வச்சுருக்காங்க, அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலை தனியாக உடம்பு தனியாக எடுத்து காமிச்சிட்டு, சரி இந்த பொம்மை டாஸ்க்கை பற்றி உள்ளே போய் எல்லாருக்கிட்டேயும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டாரு, நீங்கள் சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், இதோ கையில் ஊசி நூலும் கொண்டு வந்திருக்கேன், நான் இந்த பொம்மையை தைக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னுட்டு அதை பற்றி கேட்க ஆரம்பித்தார். தனி மனித தாக்குதல் அண்ட் இந்த மாதிரியான ஒரு அடுத்தவனை தாக்குற மாதிரி பேசுறது இதெல்லாம் கூடாது இல்லையா அப்படின்லாம் நிறைய சொன்னார். ஆனால் இதை அவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்களே. உள்ளே போனோடனே சரி இந்த பொம்மை டாஸ்க்கை பற்றி ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது பவித்ரா கிட்ட, அவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை கேட்டார். இது எதுக்காக விளையாடணும் அப்படின்னோடனே, மற்றவங்க பொம்மையை காப்பாற்றினா அவங்க சேவாவாங்க, அதுக்காக மற்றவங்களுக்காக நம்ம விளையாடணும் சார் அப்படின்னு ஆரம்பித்தாங்க பவித்ரா ரொம்ப நல்ல விதமாக. ஆனால் நீங்கள் அப்படி விளையாடினீங்களா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக அவர் அப்போ கேட்கல. இதில் குரூப்பாக இருந்தீங்களே அதெல்லாம் யார் யார் அப்படின்னொன்னே, ஆதரவற்றோர் கூட்டம்னுட்டு நம்ம முத்து அவங்க 6 பேர் சொல்லிக்கிட்டாங்க. தானாக சேர்ந்த கூட்டம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அருண், சிவா, சத்யா இவங்க சொல்லிக்கிட்டாங்க. கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின், ரயான், சவுண்டு, ஜெஃப்ரி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. உடனே தர்ஷிகா தான் தானாக சேர்ந்த கூட்டத்தில் இருந்தாங்களே. அடுத்தது இவங்க எழுந்து பவித்ராவும் அன்ஷிதாவும் நாங்கள் தனியாக விளையாடினோம் சார். அப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்லும்போது பார்த்தா பவித்ரா எல்லா கூட்டத்துலேயும் இருந்திருக்காங்க. நானும் ரஞ்சித் சாரும் 9 ரவுண்டு தனியாகவே விளையாடினோம் சார் அப்படின்னாங்க. ஆனால் உடனே அவங்கக்கிட்ட அவங்க மட்டும்தான் 5 பேரை வெளியில் அனுப்பியிருக்காங்கன்னொன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அவங்களுக்கே தெரில சார் நான் 4 பேர்னோன்னே, இல்லைம்மா நீங்கள் 5 பேரை வெளில அனுப்பிச்சிருக்கீங்கன்னொன்னே பவித்ரா டு கெட் அஃபென்சிவ் பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்னார், நான் மேன் ஆஃப் த மேட்ச்னு உங்களை சொல்லலான்னு நினச்சேன், நீங்கள் ஆனால் அதை ஒரு மாதிரி உங்களை குத்தம் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க நான் வேணும்ன்ட்டே பண்ணல சார், அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆமாம் சார், நான் பண்ணினேன்னு சொல்லியிருந்தா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அவங்களோட பேர் போயிடும். தர்ஷிகா எழுந்து சொன்னாங்க, சார் முதல்லையே எனக்கு புரிஞ்சிருச்சு சார், ஃபஸ்ட்டு ரவுண்டே சௌந்தர்யா பொம்மை என் கையில் வந்தது, நான் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டேன். தர்ஷிகா பொம்மை அங்கேயே இருக்குது, அது உள்ளே போனாதான் என் பொம்மை போகணும்னுட்டு அப்படின்னாங்க. இது ஃபஸ்ட்டு ரவுண்டு விளையாடினது. விஷால் சொன்னார், எங்களுக்கு 2வது நாள் தான் சார் ஆட்டமே புரிஞ்சுது. அன்ஷிதாவும் ஜாக்லினும் கையில் பொம்மையை பிடிச்சிட்டு உட்காந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி உட்காரலாம், இப்படி கூட கேம் விளையாடலான்னு நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாரு. உடனே விஷாலில் செம்மையாக கலாய்ச்சார். இதை பற்றி நீங்கள் வெளியில் வந்தோன்னே ஒரு புக்கு எழுதுங்க, அதை பார்த்து அடுத்தடுத்த சீசனில் வர்றவங்கெல்லாம் கற்றுப்பாங்க, கற்றுக்கிட்டு விளையாடுவாங்கங்கிற லெவலுக்கு விஷால் இதுக்கு மேலே அவர் வாயை திறக்கக்கூடாது, அந்தளவுக்கு கிண்டல் பண்ணி தள்ளிட்டார். அடுத்தது பவித்ரா கடைசி வரைக்கும் திருப்பி கேட்குறாரு. திருப்பி இல்லை சார் நான் அப்படி பண்ணலைன்னே சொல்லிட்டு இருந்த உடனே பொம்மையை தைக்க ஆரம்பிச்சிட்டார். பொம்மையை தைக்க ஆரம்பித்த உடனே நல்லா அடுத்தது ஆனந்தி விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரியாக கேட்டார். ஆனந்தி விஷயத்துலேயும் அப்படி தான் நடந்தது. அது வரைக்கும் இவங்க 4 ஆனந்தி, மஞ்சரி, சாச்சனா இவங்க எல்லாருமா விளையாடிட்டு இருந்தாங்க. உள்ளே அவங்க வந்த உடனே ஆனந்தி அந்த ரவுண்டு தான் சார் உள்ளே வந்தாங்க, என் பொம்மை வெளில வந்துருச்சு பவித்ராட்டேந்து அப்படின்னாங்க. உங்களை பாராட்டலாம் நினச்சேன், பிளேயர் ஆஃப் த மேட்ச் நீங்கள் தான் அப்படின்லாம் சொன்னாங்க. உடனே சவுண்டு இப்படி பார்த்தோன்னே, என்ன சவுண்டு அப்படி பார்க்குறீங்க, நான் தைக்க மாட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்னோடனே, இல்லை சார் தைக்கிறீங்களே அப்படின்னாங்க. அவங்க நல்லா டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு
பொம்மை டாஸ்க்கை பற்றி. அடுத்தது ஜாக்லின் அன்ஷிதா 2 பேரையும் நல்லா பாராட்டினாங்க. அன்ஷிதாவை எழுப்பி கேட்டார், உங்களுக்கு ஏன் அவங்க மேலே கோவம் வந்தது? ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு தோணலையா ஜாக்லின் வந்து தன்னுடைய கேமை விளையாடுறாங்கன்னுட்டு அப்படின்னார். உடனே அன்ஷிதா, அது இல்லை சார்னு ஆரம்பித்த உடனே மிச்ச பொம்மையை தைக்க ஆரம்பிச்சு, நான் பொம்மையை தைச்சே முடிச்சிட்டேம்மா, நீங்கள் பேசுகிறதுக்குள்ளே இந்த அளவுக்கு நீங்கள் என்னை போட்டு சுற்றி விடுறீங்க அப்படின்னாரு. அப்புறம் இல்லை, அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்காக தான் விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும், நீங்கள் 2 பேரும் இவ்வளோ நல்லா விளையாடினதுக்காக சேவ்டு. அதே மாதிரி மஞ்சரி, நீங்களும் அவங்க கூட இருந்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் சார், நானும் நைட்டு முழுக்க முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னொன்னே மஞ்சரியும் சேவ்டு அப்படின்ட்டாரு. நீங்கள் நல்லா விளையாடின விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ஸ்டபர்னஸ், நான் நிற்பேன் அப்படின்னுட்டு. அன்ஷிதா, நீங்கள் தீபக்குக்காக விளையாடலாம்ங்கும்போது ஜாக்லினோட பொம்மை உள்ளே போயிடுச்சு, அதனால் ஜாக்லின் மஞ்சரிக்காக விளையாடுறதுல என்ன தவறு அப்படின்னு தெளிவாக கேட்டார். அதுதான் அன்ஷிதா சுற்றி சுற்றி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு திரும்ப செகண்ட் ரவுண்டு வந்தார். வந்த உடனே ராணவ், ரயான், ஜெஃப்ரி, முத்து, நீங்கள் 4 பேர் மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து இது பண்ணினது என்ன அப்படின்னோடனே, ஜெஃப்ரி வேறு, அவன் கோவா கேங் வேறு, அதனால் காப்பாற்ற போனீங்க இல்லையா அப்படின்னு ரயானை கேட்டுட்டு. ஆனால் ஒரு விஷயங்க, இவங்க எல்லாரையுமே லைட்டாக கேட்டுட்டு, இது நீங்கள் விளையாடுறதுல வர்ற வேகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான், ஆனால் இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னுட்டு ரயானை இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படியே மயிலிறகால தடவி கொடுத்துட்டு, நீங்கள் வந்து இது விளையாட்டு வேகத்தில் பண்ணினதுங்கிறது வேற, ஆனால் அதுக்கப்புறம் பிக்பாஸ் பஸ்ஸர் அடித்ததுக்கு அப்புறமும் எதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அவரை வந்து கொஞ்சம் கேட்டார். அதுக்கும் அவர் வந்து தப்பு தான் சார், சாரி சார் அப்படின்ன உடனே அது என்னமோ அவரும் ஒரு ஃபீல் பண்ணி கேட்ட மாதிரி இல்லை, இவரும் ஏதோ கேட்கணுமே, இல்லாட்டினா வெளில ஏதாவது சொல்லுவாங்களே, ஏன்னா வெளில ரெட் கார்டா எல்லோ கார்டான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்காக சொன்ன மாதிரி இருந்தது. ராணுவ வந்து நீங்கள் ஏதோ வேகத்தில் சொல்லிட்டீங்க, ஆனால் இம்மீடியட்டாக சாரி கேட்டுட்டீங்க. இதில் குறுக்க பேசின சௌந்தர்யாவையோ ஜாக்கையோ ஒன்றுமே சொல்லலைங்க. சௌந்தர்யா எல்லார்கிட்டேயும் குறுக்க கத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி வெளியில் பிபி அன்லிமிட்டடில் கூட நம்ம சபரி கலாய்க்கிறாரு, எல்லா இடத்துலையும் இவங்க குறுக்க பேசுவாங்க அப்படின்னுட்டு. ஆனால் இவர் அவங்களை பற்றி ஒன்றுமே கேட்கல. நீங்கள் இப்படி பண்ணினாலே அதுவே ட்ரிகரிங்காக இருக்கும் அப்படிங்கிறத ஏன் புரிய வைக்க மாட்டேங்கிறாருன்னு புரியல. இன்றைக்கி எல்லாரையுமே அப்படியே ஒரு மயிலை மொத்தமாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டார் போல இருக்குது. மயிலிறகால தடவி கொடுத்துட்டே தான் பேசினார், யாரையுமே ஹார்ஷாக கேட்கல. நேற்று பேசும்போது என்னமோ இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஹார்ஷாக அட்டன் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்மலாம் நிறைய எதிர்பார்த்தோம். பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன். அடுத்தது இது வந்து இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும், இனிமேல் இப்படி விளையாடாதீங்க, ராணவ்கிட்ட நீங்கள் தவறான வார்த்தை விடாதீங்க, அது ரொம்ப தப்பாக போயிடும், திஸ் இஸ் அ ஃபைனல் வார்னிங் ஃபார் எவ்ரி ஒன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கேம் வந்ததுன்னா மென்டலி ப்ரிப்பேர் ஆகி அதை நம்ம எப்படி விளையாட போகிறோன்னு மைண்ட்லேயே யோசித்து அப்புறம் விளையாடுங்க. ஏன்னா ராணவ் அந்த ஒரு வார்த்தை விட்டதுக்கு அப்புறமா வேறு எதுவுமே அவர் பண்ணலை. அவர் உள்ளே போய் அதுக்கப்புறம் சிவாக்கிட்டேயும் சொன்னார், நான் வந்து வார்த்தை விடுறது தப்பு, அது பண்ணினது தவறு தான், அதை நான் திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது வந்து நீங்கள் இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நீங்கள் எல்லோரும் ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிவிட்டு அவர் கிளம்பினதுக்கப்புறமா கோவா கேங் வந்து பயங்கரமாக, அதுவும் நம்ம ரயானும் ஜாக்லினும் பேசும்போது ஜாக்லின் ரொம்ப சந்தோஷமாக, ஹேய் ஜெஃப்ரி அடிச்சியாடா, அவனை குடுத்தியாடா கிக்கு அப்படின்னுட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப இதுவாக இருந்தது. அது ஒரு மாதிரி ஜாக்லின் இவ்வளோ சீப்பாக கேட்குறாங்களே அப்படின்னு தோணினது. அடுத்தது திரும்ப வந்தார். திரும்ப வந்துட்டு மிட் நைட் பிரியாணி கேங்கை பற்றி ஆரம்பித்தார். இது ரொம்ப ஃபன்னாக கேட்டு முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டார். மிட் நைட் பிரியாணி கேங்கு இதனால தான் அருண் மேலே வெளியில் எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. இருக்கிற ரேஷன் அத்தனையும் அவர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து மற்றவங்களுக்கு ரேஷன் மற்றவங்களுக்கு பண்ணித்தர முடியாது அது இதுன்னு பேசும்போது இதெல்லாம் தவறு இல்லையான்னு தான் வெளியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் கேட்குறது. ஆனால் அவர் என்ன சொன்னார், மிட் நைட் கேங்குங்கிறது வந்து வெளியில் இருக்கிறவங்க பல பேருக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து 24/7 வருது, மிட் நைட்டில் இவங்க பண்ணி சாப்பிட்றது.
அதை ஒரு விஷயமா கேட்கணும்னு தோணினது, அதுக்காக கேட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அப்படியே லைட்டாக டச் பண்ணி விட்டு போயிட்டாரு. ஜாக்லின் எழுந்து கேட்டாங்க, இத்தினூண்டு பால் கேட்டதுக்கு அவ்வளோ கோவப்பட்டீங்களே அருண், இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அருண் சொல்கிறாரு, ஒரு நாள் சாச்சினா கொஞ்சோண்டு நூடுல்ஸ் பண்ணுறேன்னு ஆரம்பித்தா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணினோம். அப்புறம் ஒரு நாள் இது பண்ணினோம், பிரியாணி பண்ணினோம். அது பேர் இருட்டுக்கடை திருட்டு அல்வா, அப்படி இருட்டுக்கடை திருட்டு பிரியாணின்னு பேரெல்லாம் வேற வச்சு 3 நாள் பண்ணி சாப்பிட்ருக்காங்க இதை. தீபக் சொன்னார், அண்ணே போய் தூங்குங்கண்ணேன்னு பாசமாக சொன்னதெல்லாம் இதுக்கு தானாடா, ரேஷனிங்கில் அரிசியை காணும், அரிசி இல்லைன்னு அவ்வளோ வருத்தப்பட்டோமேடா, பிக்பாஸ்ட்டை கெஞ்சி கூத்தாடியெல்லாம் சாமான் வாங்கி சமைச்சோமேடா, இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணிங்களான்னு. ஒரு நாளைக்கு இவர் எழுந்து வேற வந்துட்டாராம் நடுப்புற. எல்லாரும் அப்படியே கீழே உட்காந்துட்டாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்து பார்த்தா தீபக் இல்லைன்னொன்னே சரி அப்படின்ட்டு சாப்பிட்டாங்களாம். இப்படிலாம் வேற இது பண்ணிட்டு கேலி பண்ணிக்கிட்டு இந்த கேங்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சத்யா, தர்ஷிகா, அருண், ஆனந்தி, அன்ஷிதா, சாச்சனா, விஷால், ரயான், இத்தனை பேர் இருந்திருக்காங்க. 8 பேர் இருக்காங்க. வீட்டில் இருக்கிற 18 பேரில் 8 பேர் இருக்காங்க. இது நியாயமா உங்களுக்கே? மிச்சம் 10 பேரும் பசியோடு தூங்கியிருக்காங்க. ஜெஃப்ரி எழுந்து நல்லா கேட்டான், எவ்வளோ நாள் சோறு இல்லாமல் பசியோடு போய் படுத்திருக்கேன், நீங்களாம் மட்டும் பிரியாணி பண்ணி சாப்பிட்ருக்கீங்க இல்லை அப்படின்னு. தீபக் வந்து ஒரு நாள் நான் கேட்டேன், டே ஏதாவது பண்ணி சாப்பிட்லாமாடான்னு. அப்புறம் இல்லை, தப்பாக போயிடும், எல்லாரும் பசியில் தான் படுத்திருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னொன்னே, நீங்கள் தானே எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தீங்க, நீங்கள் சொன்னதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோன்னு கூச்ச நாச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க இவங்க. மஞ்சரி கரெக்டாக சொன்னாங்க, நல்லா தெரியுது நம்ம கிச்சன் இன்சார்ஜினுடைய லீலைகள்லாம் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு. பிபி வீட்டுக்குள்ளே திருட்டு கும்பல் அப்படின்னு சொல்லி முடித்தார் அதை. அடுத்தது ஓகே, சத்யா அண்ட் விஷால் சேவ்டு, ரயான் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு தீபக் ரூல் பண்ணுறாருன்னு கம்ப்ளைண்ட் வேறு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணவியே கூப்பிட்டு ரயானை சேவ் பண்ண சொல்லி அவரை கங்க்ராச்சுலேட் பண்ண சொன்னார். இந்த வாரம் தான் ராணவ் இதில் இல்லையே, நாமினேஷன்லேயே இல்லையே. ஸோ அடுத்தது நாமினேஷனில் இருக்கிற 4 பேரை மட்டும் தனியாக உட்கார சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்டார் யார் போவாங்க அப்படின்னுட்டு. ஆனந்தி சிவா மைட் கோன்னாங்க. சாச்சனா எனக்கு நானே போவேன்னு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரஞ்சித் வந்து ஆனந்தி போயிடுவாங்க அப்படின்னாங்க. சிவா வந்து ரஞ்சித் சார் போயிடுவாருன்னாங்க. சாச்சனாட்ட திரும்ப கேட்டோன்னே சாச்சனாவும் சிவான்னா தான் போவாருன்னு தோன்றுறது. ஏன்னா அவர் இன்னும் ஓப்பனப் ஆகி விளையாடவே ஆரம்பிக்கலை. லாஸ்ட் வீக் ட்ரை பண்ணார் மஞ்சரிக்கிட்ட ஒரு சண்டை போடுறதுக்கு, ஆனால் அவர் வாய்ஸை விட மஞ்சரி வாய்ஸ் பெருசாக இருக்குமே, ஸோ அந்த இடத்துல அது பெருசாக எடுபடலை. ஸோ பிக்பாஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாருன்னு சொல்லிட்டாரு. பிக்பாஸ் வந்து எல்லாரையும் எல்லாரையும் இல்லை, இவங்க 4 பேரையும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வர சொல்லி அதே பிட்டில் பொம்மையை போட்டு வச்சுருந்தார். யார் நேம் போட்ட பொம்மை இல்லையோ அவங்க எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் சிவா எலிமினேட்டட். சிவா வெளியில் போகிறதுக்கு முன்னாடி பிக்பாஸ்ட்டை என்னுடைய ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு அவருடைய ஸ்டோரியை சொன்னார். அவங்க அம்மா எப்படி இறந்தாங்க, எப்படி சுஜாவரணி அவங்க லைஃப்பில் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸில் சொல்லி முடிச்சிட்டாரு. அவருக்கு வந்து தஞ்சாவூர் படம் போட்ட அந்த இது நண்டு பிராண்ட்லேருந்து அவருக்கு கிஃப்ட் கொடுக்கப்பட்டது. ஹி பிகம் ஸோ ஹாப்பி. என்னுடைய தாத்தாவுக்கு வந்து தஞ்சாவூர் தான், எங்களுடைய பூர்வீகம் தஞ்சாவூர், அந்த தஞ்சை கோவிலையே எனக்கு ஃப்ரேம் போட்டு கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கிளம்பி போகும்போது உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க, பின்னால் பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்னு சமாளித்தார். யாரை சொன்னார்னு தெரியல. பட் முத்து வந்து வெளியிலேயே வரல. இவர் பொம்மையை ரொம்ப நாசூக்காக அப்படி லைட்டாக உடச்சிட்டு, ஏன்னா அவர் பிக்பாஸ் வீட்டை கோவிலாக பாவிக்கிறவராச்சு, அதனால் அதை கூட சேதப்படுத்தக்கூடாதுன்னு லைட்டாக உடச்சிட்டு கிளம்பினார். பின்னாடி தீபக் கிட்ட வந்து முத்து பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து அவருடைய கலை வளரணும், வெளிப்படணும்னு நினச்சேன், இப்படி போவாருன்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி. அவர் முத்துக்கிட்டேயும் பெருசாக சொல்லிக்கல. ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு கசமுசாவா புரியல.
அவர் கிளம்பின உடனே அதே மாதிரி வெளியில் ஸ்டேஜ்லேயும் வந்து இது எனக்கு ஒரு பெரிய அனுபவம் சார், நான் இதை ரொம்ப நல்லா மதிக்கிறேன், எனக்கு நல்ல 7 வருஷ கனவு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருமே இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்ல சோல்ஸு அப்படின்னுட்டு தீபக் எனக்கு ஒரு நல்ல அண்ணனாக ஆயிட்டாரு, நான் வெளியிலேருந்து பார்த்தப்ப இவர் என்ன இவ்வளோ கமாண்டிங்காக பேசுகிறாருன்னு நினச்சேன், பட் ஹீ இஸ் அ வெரி குட் பர்சன் அப்படின்னுட்டார். இந்த ரஞ்சித் வந்து பாய்ஸ் படத்தில் வர்ற மங்களம் சார் மாதிரி சார், எங்களுக்கு எல்லாமும் அவருங்கிற மாதிரி ஏதோ சொன்னார், ஏதோ இது பண்ணார். அடுத்தது நிறைய தங்கச்சிங்க ஜாக், அன்ஷிதா, தர்ஷிகா, சௌந்தர்யா எல்லாரும். அருண் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, நான் சூர்யா அவர் தேவா, இல்லை அவர் தேவா நான் சூர்யா அப்படிலாம் சொல்லி அவரை பயங்கரமாக உயர்த்தி பேசினர். அவர் கிளம்பினதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ஜெஃப் அண்ட் சாச்னா கிட்ட உங்களுடைய கேப்டன்சி பார்க்கறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் எல்லாரும் பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சௌந்தர்யா வந்து ரயான் வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்டார், அவர் போவார்னு உனக்கு தோணலையா அப்படின்னுட்டு. இல்லைடா என்னால் கணிக்கவே முடியலன்னு. உனக்கு என்னதை தான் கணிக்க முடியுது இது புரியறதுக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான் அந்த ரயான் பையன். வெளியில் வந்து உட்காந்து சௌந்தர்யா ஜெஃப் கிட்ட, இப்போ என்ன யோசிக்கிற சாச்சுனா போல, இப்போது கேப்டன்சி பற்றி நீ என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறேன்னு பயங்கரமாக மண்டையை கழுவுறாங்க. உனக்காக இல்லைன்னாலும் எங்களுக்கெல்லாம் உன்னை கேப்டனாக பார்க்கணுன்னு யோசிக்கிற எங்களுக்காகவும் அந்த பையனோட ஐடியா நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுருக்கேன், அவளுக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி. இது உட்காந்து கூடவே கூடாது, உன்னை நாங்கள் கேப்டனாக பார்க்கணும். அவனுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது, நான் கேப்டன் ஆனேன்னா அதுக்கு நிறைய பொறுப்புகள்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குங்கும்போது அவன்கிட்டேருந்து எஸ் நான் கேப்டன்ஷிப்பு ஜெயிப்பேன், நான் விளையாடுவேங்கிற பதிலை வாங்கினதுக்கு அப்புறம்தான் சௌந்தர்யா உள்ளே போகிறாங்க. சாச்சனா கேப்டன் ஆகக்கூடாதுங்கிறதுல இது வேறு சொல்கிறாங்க, இந்த வாரம் உனக்கு கொடுத்துட்டாங்க எல்லாரும் பெஸ்ட் பிளேயர்னுட்டு, இன்னொரு வாரம் கொடுப்பாங்கன்னு என்ன நிச்சயம், பெஸ்ட் பிளேயர் ஆனால் தான் நீ நாமினேஷன் இதில் வர முடியும், கேப்டன்சி டாஸ்க்லேயே வர முடியும், அப்போ நீ கேப்டனே ஆக முடியாது அப்படின்லாம் பயங்கரமாக உட்காந்து மண்டையை கழுவி அந்த பையன்கிட்டேருந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையை வாங்கிக்கிட்டு, இது யார் ஸ்கீமிங், யார் பின்னாடி பேசுறது, எல்லாரும் சேர்ந்து முத்துவ சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருமே தானே அது ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு இடத்துல பண்ணிட்டு தானே இருக்காங்க. நைஸ். ஸோ அடுத்த வாரம் தட் இஸ் சிவா வெளில போகும்போது சொல்லிட்டு போன மாதிரி இன்னும் கொஞ்சம் சில மணி நேரங்களில் எல்லோரும் உள்ளே போய் நாமினேட் பண்ணுவீங்க, ஒருத்தர் குத்திப்பீங்க, நல்லா விளையாடுங்க, பார்த்து விளையாடுங்கன்ன மாதிரி இன்னும் சில மணி நேரங்களில் யாரை நாமினேட் பண்ணுறாங்க, இந்த வாரம் எந்த விதமான புது டாஸ்க் வரப்போகிறதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.